கோவை சங்கனூரில் வீடு இடிந்த சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி இல்லை, அரசு அலட்சியமாக இருப்பதாக வானதி சீனிவாசன் கூறினார். கோவை மாவட்டம் ரத்தனபுரி ஹட்கோ காலனி பகுதி வழியாக செல்லும் சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஓடையை ஒட்டியிருந்த மாடி வீடும் அருகிலிருந்த ஓட்டு வீடுகளும் சரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சம்பவ இடத்தில் இன்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு மெத்தனமான ஆட்சி தான். அவங்களோட கவனம் எல்லாமே இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுலயும் அவங்களோட மந்திரிகளை பாதுகாக்கிறதுல தான் அந்த அரசாங்கத்தோட கவனம் இருக்கே தவிர ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக முதல் வருஷத்துல இல்ல, 4வது வருஷத்துல இல்ல. இதுதான் 12:30 மணிக்கு மேடம் சம்பவம் நடந்தது 9:15 8:45 அதிர்வாயி வெடி புட்டுருச்சுங்க. ஆனா அவங்க கவுன்சிலர் 12:45 தான் வந்தாங்க. கோவையினுடைய குடியிருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக ஆற்று கரைகளில் நீர்நிலை புறம்போக்குல குடியிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஏழை மக்கள். அவங்க ஒரு பெரிய அளவு எந்த ஒரு வசதி இல்லாம தான் அந்த ஆற்றுப்புறத்துல இந்த மாதிரி புறம்போக்குல குடியிருக்கக்கூடிய மக்கள். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே குடியேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம், நீங்க எத்தனை வீடு கேட்டாலும் அத்தனை வீட்டுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத இந்த திட்டம் ஆரம்பித்த நாள் முதல் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தினுடைய பணிகள் என்பது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக எங்கேயுமே புதிய திட்டம் வரல. அதனால இந்த ஏழை மக்களுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுத்து அவங்களை கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கோயம்புத்தூருக்குள்ள இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கு. அதனால பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தை கூட கோவை மாவட்டத்துல புதிதாக எந்த ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்துல வந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன் கோவையை புறக்கணிக்கிறது மாநில அரசுனா இதெல்லாம் தான் உதாரணம். நான் இதுல கேக்குறது என்னன்னா, எல்லாருக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கொடுக்கணும். அரசாங்கம் அதிகாரிகளை வைத்து சரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தணும்.